ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எந்த அப்டேட் பற்றி பார்க்க போகிறோன்னா மூவி அப்டேட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைரெக்டாக டாபிக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா விஷாலோட 35வது படத்துக்கான மூவி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இவங்க இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 99வது படமாக சொல்கிறாங்க. இந்த படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக துஷாரா விஜயன் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்கன்னா ஈடி ஐங்கரன் படங்களை டைரக்ட் பண்ண ரவி அரிசி இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாப்லையாமா. இந்த படத்துக்கான அப்டேட் கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த படத்தோட பூஜை போட்டு படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வரக்கூடிய டேஸஸில் தான் இந்த படத்துக்கான அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட 100வது படத்தை விஜய் சார் கூட வச்சு பண்ணணுன்னு தான் அவங்களோட ஆசையாக இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் நடக்கலைன்னா வேறு ஒரு ஆக்டர் வச்சு இவங்கள 100வது படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக அந்த 100வது படம் சூரியவம்சம் பார்ட் 2வாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் இது ஒரு ரூமர் தான் சொல்கிறாங்க. இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ இந்த அப்டேட் கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் ஆகஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் குட் ஃபிலிம்ஸோட நெக்ஸ்ட் மூவி இவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கிறத அப்டேட் ஆகஸ்ட்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா WA22 XA6 ப்ராஜெக்ட்கான இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் ராஷ்மிகா மந்தனா இந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ண போகிறாங்களாமா. ஸோ இந்த கேரக்டர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஷ்மிகா மந்தனாவோட இன்னொரு ஆக்டரும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் 4 கேரக்டரில் அவர் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த படத்தோட கேஸ்டிங் க்ளூஸ் பற்றி தான் அப்டேட் வந்திருக்கு. கூடிய விரைவில் இந்த படத்துக்கான நிறைய அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காப்புல டைரக்டர் அட்லி. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா STR49 வெற்றிமாறன் காம்போவோட இந்த படம் ஸ்டார்ட் ஆக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கான செட் ஒர்க் இப்போ போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நார்த் மெட்ராஸ் பேஸ்டான ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா STR இந்த படத்துக்காக 10 கிலோ வெயிட்டை குறைச்சிருக்காப்புல. இதற்கான காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா STR இந்த படத்தில் 2 லுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லுக் வந்து பார்த்திங்கன்னா யங்கர் வெர்ஷனில் ஒரு லுக், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த மிடில் ஏஜில் இருக்கிற ஒரு லுக்காக இந்த படத்தில் அவர் நடிக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் இல்லைன்னா ஆகஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த படத்தோட செட் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. செட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்துக்கான வேலைகள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ STR அதுக்குள்ளே இந்த ப்ராஜெக்டை முடிச்சிருவாப்பிலங்கிறத ஒரு டவுட்டில் எல்லாருமே இருக்காங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நாங்கள் சீக்கிரம் முடிச்சிருவோம்னு வெற்றிமாறன் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்புல. ஸோ இந்த படம் STR முடித்ததுக்கப்புறம் தான் ஒரு STR50 ஸ்டார்ட் பண்ணுறாப்புல இல்லை STR51 ஸ்டார்ட் பண்ணுறாப்புலங்கிறத அடுத்த அப்டேட்டில் தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா நிதிஷ் திவாரியோட டைரக்ஷனில் ராமாயணம் படம் இப்போ ஃபஸ்ட் பார்ட் எடுத்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான அப்டேட் இன்னும் கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் பார்ட் 1 இந்த படத்தோட ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க. ஃபுல் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் 1 எப்போ ரிலீஸ்ன்னு பார்த்திங்கன்னா தீபாவளி 2026 ரிலீஸ் ஆகுது. பார்ட் 2 2027 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் 2வோட ஷூட்டிங் எப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் இவங்க ஷூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் 2வில் தான் முக்கியமான சீன்ஸ் எல்லாமே எடுக்க வேண்டிய போர்ஷன்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் 2வோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த படத்தில் நிறையா போர்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த படத்துக்கு நிறையா சீன்ஸ் ரொம்ப டைம் எடுத்து பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்கும். அதனால தான் இந்த படத்தோட ரிலீஸ்
தீபாவளிக்கு நாங்கள் வச்சுருக்கோம் 2027ல். அதே மாதிரி கரெக்டாக அந்த இயரில் அந்த அந்த டேட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா, யாஷ் இந்த படத்தில் வந்து 50 நாள் கிட்ட இந்த ஷூட்டிங் வந்து நடிச்சிருக்காப்லையாமா. ஸோ இந்த பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா, யாஷோட போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 2ல தான் அவரோட போர்ஷன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த படத்துக்கான அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட்டு இல்லைன்னா செப்டம்பரில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்டேட்டும் வரும் ஆகஸ்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகுது. அதே மாதிரி இந்த படத்தில் ஹான்ஸ் சிமர் அண்டு ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராண்ட் ரிலீஸ் அவங்க பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்களாமா. ஸோ அடுத்த வருஷம் 2026ல் பார்ட் 1 ரிலீஸ் ஆகுங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பார்ட் 2வும் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதற்கான அப்டேட் கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 2வோட ஷூட்டிங். நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, AK64 அப்டேட். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா, முழுக்க முழுக்க ஃபாரின் சைடில் இவங்க ஷூட் பண்ணுறதுக்கான ஐடியா பண்ணி வச்சுருக்காங்களாமா. ஸோ இந்த படத்தோட டைட்டில் எப்படி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி எப்படி இங்கிலீஷ் டைட்டில் வச்சாங்களோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் இங்கிலீஷ் டைட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஹார்பர் பேஸ்டு கேங்ஸ்டர் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. ஜஸ்ட்டு ஒரு ரூமராக இப்போ நியூஸ் கிளம்பியிருக்கு. ஸோ இந்த படத்தோட அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இப்போ அஜித் சார் வந்து பார்த்திங்கன்னா, ரேஸில் ஃபுல் கான்சன்ட்ரேஷனில் இருக்காப்புல. ஸோ ரேசிங் முடிச்சதுக்கப்புறம் நவம்பரில் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து ரிலீஸுக்கு தயாராக இருக்கிற படம் தான் கூலி. இந்த படத்துக்கான ப்ரீ பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படத்தோட பிஸ்னஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கேரளாவில் இந்த படத்துக்கான பிஸ்னஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை யார் வாங்க போகிறாங்கன்னா, ஸ்ரீ கோகுலம் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை வாங்க போகிறாங்களாமா கேரளாவில் எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் இப்போ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் 2ஆம் தேதி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஜூலை எண்டு இல்லைன்னா ஆகஸ்ட் 1 இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடியோ லான்ச் சேர்த்து ரஜினி சார் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 50 வருஷம் ஆகுது. ஸோ அந்த செலிப்ரேஷன் இந்த ஆடியோ லான்ச்சில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அப்டேட் இன்னும் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா, தலைவர் 173 யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, மகாராஜா டைரக்டர் நெட்லியன் சுவாமிநாதன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ரெட் ஜெயின் மூவிஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் ஸ்டார்கிட்ட இந்த கதையை அவர் அப்ரோச் பண்ணியிருக்காப்புல. அந்த கதையை வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புலையாமா. ஸோ இந்த படத்துக்கான கூடிய விரைவான அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.